ஃப்ரெண்ட்? ஹூ இஸ் அ குட் ஃப்ரெண்ட்? என்னோட எல்லா கஷ்டங்களையும் ஷேர் பண்ணணும் அவங்க கிட்ட. அவங்க வந்து எனக்கு அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரதுக்கான நல்ல பெஸ்ட் அட்வைஸை தரணும். நல்ல ஃப்ரெண்டை என்னை பற்றி நல்லா புரிஞ்சிருக்கணும். ஃப்ரெண்டுனா லைக் என்ன சுச்சுவேஷன்லையுமே நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் நல்ல ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்ம தப்பான வழியில் போகும்போது அதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை திருத்தி கூட்டிகிட்டு வரவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை கைட் பண்ணுறவங்க தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. வணக்கங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பே இவ்வளோ ஸ்பெஷலா இருக்கும் பொழுது தெய்வம் நம்மளுக்கு ஃப்ரெண்டா இருப்பாருன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும். ஏன்னா அது பைபிள்ல இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றின சீஷர்களை பார்த்து சொன்னாரு, இனிமே உங்களை நான் ஊழியக்காரர்கள் என்று சொல்ல போறது இல்ல, நீங்க என்னுடைய நண்பர்கள், சிநேகிதர்கள்னு சொல்றாரு. இன்னைக்கு கூட சோஷியல் மீடியால ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா நீங்க அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணும் பொழுது யூ பிகம் ஃபாலோவர்ஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட். இன்னைக்கு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஓப்பனா இருக்குங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது உங்க கையில இருக்குது. அப்படி நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஃபாலோவர்ஸா நீங்க மாறுவீங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை விட ரொம்ப மேன்மையான பெஸ்ட் ஃப்ரெண்டா நம்மள சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மோடு கூட எப்பவும் இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அவர் தாங்க. ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.